விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசனா காண்டம். 39. தக்கன் வேள்வியும் பார்வதியின் காதலும். முனி சிரேஷ்டர்களே, பரமேஸ்வரன் கணேசமூர்த்தியை துதித்து திரிபுரத்தகனம் செய்த வரலாற்றைச் சொன்னோம். இனி உமாதேவியும் வழிபட்ட விதத்தைச் சொல்லுவோம், கேட்பீராக என்று சூதமா முனிவர் மேலும் கூறத் தொடங்கினார். முன்பொரு சமயம் நான்முகனின் புதல்வர்களில் ஒருவனான தட்சன் என்பவன் அரும்பெரும் தவங்கள் பல புரிந்து அகில உலக தலைவியான உமாதேவி தனக்கு புதல்வியாக பிறக்க வேண்டும் என்று தேவர்கள் அனைவரும் தன் ஆணைக்கு இசைந்து நடக்க வேண்டும் என்றும் வரம் பெற்றான். அதன்படியே உமாதேவி அவனுக்கு திருமகளாக தாட்சாயணி என்னும் பெயரில் அவதரித்தாள். தக்க பருவத்தில் தக்கன் அவளை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். ஒருநாள் தன் மகள் தாட்சாயணியை பார்த்து வர விரும்பி தக்ஷன் கைலாசம் சென்றான். அப்போது மாப்பிள்ளையான பரமேஸ்வரன் தன்னை பார்த்தவுடன் எழுந்து நின்று மரியாதை செய்யவில்லை என்ற கோபத்தோடு அங்கிருந்து வேகமாக திரும்பிச் சென்று விட்டான். மாமனாரான தன்னை மதியாத மருமகனை சிவபெருமான் என்றும் சிந்திக்காமல் நிந்தித்து அவரை விட தான் உயர்ந்தவனாக விளங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகம் ஒன்றை செய்ய ஆரம்பித்தான். அந்த யாகத்திற்கு திருமால், இந்திரன் முதலான தேவர்களெல்லாம் அழைப்பு அனுப்பி வரவழைத்தான். ஆனால் தன் மருமகனான சிவபிரானை மட்டும் அவன் அழைக்கவில்லை. விரிசடை பெருமான் மீது கொண்ட கோபத்தில் தட்சன் தன் தவ புதல்வியையும் யாகத்திற்கு அழைக்கவில்லை. ஆனால் தந்தை பாசம் உந்தித் தள்ள தாட்சாயணி யாகத்திற்கு சென்று வர விருப்பம் தெரிவித்தாள். ஆனால் அவள் கணவரான சிவபெருமானோ, தேவி, அந்த யாகம் என்னை அவமதிக்கும் பொருட்டே செய்யப்படுவதாகும். மேலும் உன் தந்தை நம்மை யாகத்திற்கு வரும்படி அழைப்பு விடவுமில்லை. அழையா வீட்டிற்குள் நுழைவது அழகல்ல என்றார். ஆனால் தாட்சாயணியோ இந்த விஷயத்தில் ஒரே பிடிவாதமாக இருந்தாள். எப்படியும் தன் தந்தையை பார்த்தே தீர வேண்டும் என்ற ஆவலில் அவள் தன் நாயகனிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பிச் சென்றாள். யாகம் நடக்கும் இடத்திற்கு தாட்சாயணி வந்தபோது அவளை அங்கு யாருமே வரவேற்கவில்லை. தட்சன் அவளை கண்டதும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். தாட்சாயணி தன் தந்தையையும் வேதவல்லியையும் வணங்கி பேச முயன்றாள். ஆனால் அவர்கள் சிறிதும் மனம் குழையாமலும் அவளை மதியாமலும் ஏளனம் செய்து இகழ்ந்தார்கள். உடனே உமாதேவியானிய தாட்சாயணிக்கு கோபம் பொங்கி எழவே, இந்த யாகசாலை பேய்கள் தலைவிரித்தாடும் சுடுகாடாக மாறக் கடவது என்று சாபமிட்டாள். பிறகு அவள் அங்கிருந்து வேகமாக நீங்கி கைலாசத்தை அடைந்தாள். தந்தையிடத்தில் தனக்கேற்பட்ட அவமானத்தை தாட்சாயணி சிவபெருமானிடம் சொல்லி குமுறினாள். உடனே ஈசன் ருத்ரமூர்த்தியானார். அவருடைய கோபாக்கினியிலிருந்து வீரபத்ரர் தோன்றினார். அவரை சிவபெருமான் நோக்கி, வீரபத்ரா, இந்த கணமே நீ தட்சன் யாகம் செய்யும் இடத்திற்குச் சென்று அவன் யாகத்தை அழித்துவிட்டு வா என்று கட்டளையிட்டார். சிவபெருமானின் கோபாக்கினியிலிருந்து உட்பவித்தவராதலால் வீரபத்திரர் மிகவும் உக்கிரமாக புறப்பட்டு சென்று அவன் யாகத்தை அழித்து அங்கு வந்திருந்த சகலரையும் நாசம் செய்துவிட்டு திரும்பினார். பிறகு சிவபெருமானுக்கு கோபம் தணிந்தது. அதனால் யாகத்தில் அழிந்த தேவர்களை முதலானவர்களையெல்லாம் உயிர் பிழைக்கச் செய்து இனி இம்மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என்று உத்தரவிட்டு அனுப்பினார். பிறகு
மடிந்து கிடக்கும் தட்சன் அருகில் அவர் சென்று அவர் தம்மை அவமானம் செய்த காரணத்தால் அதற்கு தண்டனை சின்னமாக ஆட்டுத்தலையை அவன் உடலில் பொருத்தி உயிர் பெற்றெழச் செய்தார். இவைகளையெல்லாம் பார்த்து தாட்சாயணி சிறிது கோபம் தணிந்தாள். என்றாலும் தம் நாயகரை அவமதித்த தட்சனுக்கு குமாரியாக பிறந்ததால் உலகம் பழிக்குமோ என நினைத்து தன் யோகாக்கினியினால் தன் உடலை நீத்து பர்வதராஜாவின் தவத்திற்கு இறங்கி அவனுக்கு புத்திரியாக அவதரித்தாள். பிறகு வளர்பிறை போல் பார்வதி வளர்ந்து பந்து ஊஞ்சல் முதலானவற்றையெல்லாம் விளையாடி பலவிதமான மறை நூல்களையெல்லாம் கற்று தேர்ந்து மனப்பருவமடைந்தாள். பரமசிவன் கங்கையை மணக்கும் முன் தான் அவரை பதியாக அடைய வேண்டும் என்று விரும்பினாள். தந்தை பர்வதராஜனிடம் தன் ஆசையை தெரிவித்தாள். தன் எண்ணம் நிறைவேறுவதற்குரிய ஒரு விரதத்தை உணர்த்த வேண்டும் என்றும் அவனிடம் கேட்டாள். அதற்கு பொன்மலை மன்னவன் உள்ளம் மகிழ்ந்து கூறலானான். குழந்தாய், அதற்கு ஒரு விரதம் இருக்கிறது. அது நாட்பயனும் தந்திட வல்லது. அரும்பிய இடரையெல்லாம் அகற்றத்தக்கது. பெரும் பிணி முழுவதும் பெயர்க்கத்தக்கது. பெரும் பகை வலிகளும் போக்கத்தக்கது. விரும்பிய பொருளையெல்லாம் விளைவிக்கத்தக்கது. அது மும்மூர்த்திகளுக்கு முதல்வராகவும் 3 தொழில்களுக்கும் மூல காரணமாகவும் விளங்கி வரும் விநாயகப் பெருமானின் சதுர்த்தி விரதமேயாகும். அந்த விரதத்தை நீ மேற்கொண்டால் உன் எண்ணம் நிறைவேறும். இனி அதை அனுஷ்டிக்கும் முறையையும் சொல்லுகின்றேன். ஆவணி மாதம் பூர்வ பட்சத்தில் வரும் சதுர்த்தி நாளில் இந்த சதுர்த்தி விரதத்தை துவங்க வேண்டும். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கருமங்களை செய்த பிறகு அர்ச்சனைக்குரிய பூக்களையும் மற்றும் அபிஷேகம், தூபம், தீபம், பூஜைக்குரிய பொருள்களையெல்லாம் சேகரித்து ஒரு பூஜை மண்டபத்தை அமைக்க வேண்டும். பிறகு பரிசுத்தமான இடத்திலிருந்து தூய மண்ணை கொண்டு வந்து பிசைந்து விநாயக மூர்த்தியினுடைய திரு உருவத்தை சிற்ப நூல் முறைப்படி அமைக்க வேண்டும். இதை தவிர பொன்னாலும் ஒரு பிள்ளையார் உருவம் அமைக்க வேண்டும். அதை பெருமளவில் செய்ய இயலாதவர்கள் அரைப்பலகம், கால் பலம் அளவிலாவது பொன்னுருவம் தயாரிக்க வேண்டும். பிறகு ஆசானிடம் அனுமதி பெற்று சுத்த நீரில் கங்கா ஸ்நானம் செய்து விபூதி பூசி தலை, கழுத்து, காது, கை முதலான இடங்களில் ருத்ராக்க மாலைகள் பூண்டு பூஜா மண்டபத்தை அடைய வேண்டும். அங்கு அரிசி பரப்பி அதன் மீது இலை சுற்றி நீர் நிரம்பி இருக்கும் பூரண கும்பத்தை வைக்க வேண்டும். பின்னர் பொற்கும்பத்தின் அருகில் அவ்விரண்டு மூர்த்திகளையும் வைத்து ஆகம விதிப்படி பூஜை செய்ய வேண்டும். ஏகாட்சரம், பஞ்சாட்சரம் முதலான மந்திரங்களில் ஏதேனும் ஒன்றை ஜபிக்க வேண்டும். அவ்வாறு ஜபம் செய்யும்போது 10க்கு ஒரு தர்ப்பணமும் 10 தர்ப்பணத்திற்கு ஓர் ஹோமமும் 10 ஹோமத்திற்கு ஓர் அன்னதானமும் செய்ய வேண்டும். பூஜை நிறைவேறும் போது பூதானம், சொர்ணதானம் முதலானவையும் செய்ய வேண்டும். இவ்வாறு அடுத்த மாதம் சுக்கிலபட்சத்து சதுர்த்தி வரையிலும் நாள்தோறும் முறைப்படி பூஜை செய்து மண்ணால் செய்யப்பட்ட விநாயக மூர்த்தியை மேளதாளங்களோடும் ஆடல் பாடல்களோடும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று குளத்திலோ நதியிலோ விட்டுவிட வேண்டும். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒடுங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.